இயேசுனுடைய திரு இருதய பக்தி ஏறக்குறைய 300 சொச்சம் ஆண்டுகளாக தான் திருச்சபையில் இருக்கிறது. இயேசுவின் இதயம் கடவுளுடைய அன்பின் அடையாளம். இதயம் அன்பின் அடையாளம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே அன்புக்கு அடையாளமாக இதய படத்தை வரைந்து அனுப்புவதோ, அன்போடு அதை அனுப்புவதோ வழக்கமாகிவிட்டது. இந்த அடிப்படையிலே கடவுளுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியது இயேசுவின் திரு இருதயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு புனித மார்கரெட் மரியம்மாளுக்கு இயேசு தன்னையே காண்பித்து, தன் இதயத்தை காண்பித்து, நமக்காக அங்கே அன்பு எப்படி பற்றி எரிகிறது என்பதை காண்பித்தது 350 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 350 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ஜூன் மாதம் 27ஆம் தேதி கடைசியாக இயேசுவின் திரு இருதயம் இயேசு புனித மார்கரெட் மரியம்மாளுக்கு காட்சி கொடுத்ததை ஒரு ஜூபிலி ஆண்டாகவும் திருச்சபை இன்றைக்கு நினைவு கூர்கிறது. கடவுளுடைய அன்பாக இயேசு நமக்கு வந்தார். ஆனால் அந்த அன்பு பாவ மன்னிப்பையும் கொண்டு வந்தது என்பதை மறக்கக்கூடாது. விழாவிலே குத்தி திறக்கப்பட்டு தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடிய பொழுது அது நமக்கு பாவ மன்னிப்பை பரிசாக கொடுத்து சென்றிருக்கிறது. இதை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலி காண வேண்டும். பாவசீதனம் செய்து கொண்டு நம்மையே நாம் தயாரித்து திவ்ய நற்கனை உட்கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளில் இயேசுவின் திரு இருதய படத்தை ஸ்தாபித்து குடும்பமாக சேர்ந்து இயேசுவின் திரு இருதயத்துக்கு நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இன்னும் பல வழிகளிலே இயேசுவோடு நின்றும் இணைந்திருக்க வேண்டும். இப்படி செய்கிற பொழுது இந்த அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த அன்பால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுடைய பிள்ளையாக முடியும். நாம் எப்படி என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் பேர் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.